Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கேரட் வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. நீங்க உங்க குழந்தைகளை ஈஸியா கேரட் சாப்பிட வச்சிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுகி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடலை பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திருங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய பூண்டு பல்லு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திருங்க. இது கூட 1 கப் அளவுக்கு துருவின கேரட்டு, ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா உங்க கையால கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக பிடிச்சிருங்க. இப்போ இதுக்கு லைட்டாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தட்டிடுங்க. இந்த ஓரங்களை நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா கேரட் வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு 3-4 மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான கேரட் வடை ரெடியாக இருக்குது. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த கேரட் வடை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.